சங்கீதம் 91வது சங்கீதம் 2-3 வசனங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரண்டாவது என்னன்னா, தப்புவிக்க பண்ணுகிற தேவன். அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர்னா எப்படிப்பட்ட நல்லவரா இருக்கிறார்னு முத காரியம் பார்த்தோம். அவர் கூடார மறைவிலே தன்னுடைய சட்டையிலே மூடி வைக்கிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? தப்புவிக்க பண்ணுகிறார். இயேசுவே நீர் என் அடைக்கலம், இயேசுவே நீர் என் கோட்டை, இயேசுவே நீர் என் தேவன், இயேசுவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இயேசுவே நீர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும், இயேசுவே நீர் என்னை தப்புவிப்பே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவின் பயங்கரத்திற்கும் உங்களை தப்புவிக்க பண்ணுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் உங்களை தப்புவிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். தாவீது அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் மட்டும் கண்டுபிடிக்கல, அவருடைய பிரமாணத்தையும் கண்டுபிடிச்சான். என்ன பிரமாணம்? அவரை தேடுவது. சொல்லுங்க. அதனாலதாங்க அவன் வாழ்க்கையில பாருங்க, போன இடத்தெல்லாம் ஜெயிச்சான். ஆனா இந்த வெற்றி மேல தன்னுடைய மனதை செலுத்தவில்லை. தான் சேர்த்த பணங்கள் மீது தன் மனதை வைக்கவில்லை. கடைசி நாள்ல அதெல்லாம் தூக்கி தன் மகன்கிட்ட கொடுத்துட்டான். தப்பா வச்சுக்க, சர்ச்சை கட்டு, கர்த்தருக்கு பாரு போ. எது மேல அவன் மனசு வைக்கல, அவன் மனசெல்லாம் கர்த்தரையே நோக்கி இருந்தது. தாவீது அவனுக்கு கிடைச்ச வெற்றி, பெண்கள், பிள்ளைங்க, இதெல்லாம் மனசு இல்லைங்க, மனசு எப்போது அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வர்றாங்க, டக்குன்னு ராஜவஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாக்காடையை உடுத்திட்டு போய் டான்ஸ் ஆடி பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. நம்மெல்லாம் பணம் வந்துட்டாங்க, அப்படி ஒரு நட மிடுக்கெல்லாம் மாறுது பாருங்க. அப்படியே கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மை பிரதம் இப்படித்தான் நிற்பாங்க. சில பேர் சர்ச்சிலே இருந்து நிற்கிறது இப்படித்தான் நிற்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொல்லுவார், வணங்கா காலத்து உள்ளவர் இப்படித்தாங்க போனான், இப்படி நிற்கிறது கர்த்தர்கிட்ட. தாவீதை பார்த்தீங்களா, வீண் பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவன் சொல்லலாம், கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்துட்டே இருக்குங்க. அதாங்க பிரமாணம். பிரமாணம் அந்த நல்லவர், நன்மை செய்கிறவருடைய பிரமாணம் என்னன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை. அவர் பேரை சொல்லி கூப்பிட பழகுங்க. இயேசுவே சொல்லுங்க சத்தமா. பிரச்சனை வந்தா இயேசுவே அப்படின்னு கூப்பிடுங்க, டக்குன்னு பின்னு பார்ப்பாரு. பர்த்திமேங்கிற குருடன் அப்படிதான், உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு கூப்பிட்ட வரைக்கும் எல்லாம் சத்தம் போட்டுக்கணும். திடீர்னு இயேசுவே அப்படின்னா, ஆண்டவரே அப்படின்னா டக்குன்னு நின்றுட்டாரு. என்ன சத்தம், யாரா என்னை கூப்பிட்டது, கூப்பிட்டு வாங்கடா அப்படின்ட்டு. கூப்பிட பழகுங்க, அவரோட இருக்க பழகுங்க. பிரச்சனை மேல மனசை வைக்காதீங்க, பணத்து மேல மனசை வைக்காதீங்க, சொந்தக்காரங்க மேல மனசை வைக்காதீங்க, நீங்க வச்சிருக்க சொத்து மேல உங்க மனசை வைக்காதீங்க. மனசை அவர் மேல வைங்க. அவர் உங்களை நம்முடைய சட்டைகளில் மூடி மறைக்கிறவர் மட்டும் இல்ல, தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிற தேவன். அவரை எப்போதும் துதிக்க பழகுங்க, அவரை நோக்கி கூப்பிட பழகுங்க, அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க, முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, முன்னுரிமை கொடுத்து பாருங்க. உங்க வாழ்நாள் முழுதும் அவருடைய சட்டைகள் உங்களை போடுகிறதையும் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை அவர் தப்புவிக்கிறதும் உங்கள் கண்களால் பார்த்து சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சத்தமா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், இயேசுவின் பெயரை சொல்லுகிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே, அவருடைய பெயராலே பிசாசுகளை துரத்த முடியும், அவமான பாஷைகளை பேசுவார்கள், அவமான பாஷைகளை பேச முடியும், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுக்கலாம், சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் அது அவர்களை சேதப்படுத்தாது. காரணம் என்ன தெரியுமா? சட்டையில மூடி வச்சு உங்களையும் என்னையும் அவர் தப்பு வைக்கிற தேவனாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே தேவனுக்கு முன்பாக உங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. உங்க
உங்கள் வாழ்நாள் முழுவதும் தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகளில் இரண்டாவதாக இருக்கிறது.